ஏழாவது ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு மறைந்து கொள்கிறவர்கள் அல்லது மறக்கப்பட்டவர்கள் பலி ஆன்மாக்கள். பலி ஆன்மாக்கள். The souls which sacrifice, and nobody will notice the hard work of the people. ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் எந்த காரியத்தை எவ்வளவு தியாகம் பண்றா பிள்ளைகளுக்கு புரியாது, அப்பாவுக்கு புரியாது. மனைவி என்ன சொல்றா மனைவிக்கு தெரியாது. கணவர் எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு வரார். தன் பழைய செருப்பை போட்டுக் கொண்டு மகனுக்கு ஷூ வாங்கி கொடுப்பார் அப்பா. தன் தலையை பரட்ட தலையாய் வைத்துவிட்டு மகளுக்கு சிறந்த எண்ணெயை வாங்கி தருவாள் தாய். தன் காதில் பித்தளை, தன் மகளுக்கு தங்கம். தனக்கு பட்டன் போன் நம்பர் எல்லாம் அழிந்து விட்டது, மகளுக்கு நல்ல செல்போன், டச் போன். அவர்கள் குடிசையில் மண் தரையில், பிள்ளைகளுக்கு உயர்ந்த இடத்தில். பலியான் மக்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். ஒரு குழுவில், ஒரு வீட்டில், ஒரு பள்ளியில், ஒரு தேவாலயத்தில்